என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு உறுப்பு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 27 வரை. உறுப்பு. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 12:27. பவுல் சபையை விளக்குவதற்கு நல்லதோர் உருவகத்தை பயன்படுத்துகிறார். கிறிஸ்து சபையின் தலை. உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்தது சரீரம். ஒவ்வொரு உறுப்பினரும் சரீரத்தின் வெவ்வேறு உறுப்புகளாவர். கால், கை, கண், செவி என்று பல உறுப்புகள் இருந்தாலும் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வேலைகளை செய்கின்றன. அப்படியே சபையிலும் பாடல் பாடுபவர், ஆலயத்தை சுத்தம் செய்பவர், உரையாற்றுபவர், ஆலோசனை குழு உறுப்பினர், செயலர், பொருளர் என்று வெவ்வேறு பணிகளை செய்யும் உறுப்பினர்கள் உண்டு. அவரவர் பணியை அவரவர் செம்மையாக செய்தால் சபை சிறப்புறும். இவ்வாறு உறுப்பினர்களை அமைப்பதும் அவர்கள் வெவ்வேறு பணிகளை செய்வதும் தேவனுடைய சித்தத்தின்படி நடைபெறுகிறது. இவற்றில் சில உறுப்புகள் பலமுள்ளவை, அதாவது கால்கள். சில உறுப்புகள் பலவீனமானவை, அதாவது கண்கள். சில உறுப்புகள் கனப்படுத்தப்படுபவை, அதாவது முகம். சில உறுப்புகள் கனவீனமாக கருதப்படுபவை, அதாவது பாலுறுப்புகள். சில உறுப்புகள் அழகானவை, சில உறுப்புகள் அழகற்றவை, ஆனால் எதுவும் வேண்டாத உறுப்புகள் அல்ல. இவற்றுள் ஒன்றை ஒன்று பார்த்து நீ சரீரத்துக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது, சொல்லக்கூடாது. சபைக்குள் பிரிவினை கூடாது. உறுப்புகள் ஒன்றையொன்று சார்ந்தே செயல்படும். ஓர் உறுப்பு சிறப்பாய் செயல்பட்டால் மற்ற உறுப்புகள் யாவும் மகிழ்ச்சி அடையும். நாவு தேவனை போற்றி புகழ்ந்தால் கைகள் தட்டும். ஓர் உறுப்பு வலியால் துடித்தால் மற்ற உறுப்புகள் வேதனைப்படும். கையில் அடிபட்டால் கண் அழும். அழகற்ற அல்லது கனப்படுத்த இயலாத உறுப்புகள் அழகாக மூடப்பட்டு கனத்தை பெறும். சகோதரர்களே, நாம் நம் சபைகளின் உறுப்புகளாயிருக்கிறோம். எந்த ஓர் உறுப்பும் இல்லாமல் சபை சீராக செயல்பட முடியாது. சபை உறுப்பினர்கள் இணைந்து செயல்பட வேண்டியவர்கள். உதடுகள் பாடும், கரங்கள் தட்டும், இதயம் களிப்புறும். அப்படி செய்தால் தலை கிறிஸ்து கனமடைவார். உதடுகள் பாடும், கரங்கள் தட்டும், இதயம் களிப்புறும். அப்படி செய்தால் தலை, அதாவது கிறிஸ்து கனமடைவார். தீர்மானம். சபையில் என் பணி என்ன என்பதை அறிந்து செயல்படுவேன். என்ன காரணத்தை கொண்டும் சபையை விட்டு பிரிந்து செயல்பட மாட்டேன்.